மிக அருமையாக துணைவேந்தர் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார்கள். அவர்களுடைய கனவு நான் உறுதியாக சொல்கிறேன், இன்னமும் அவருக்கு ஒரு எண்ணம். ஏனென்றால் 3 ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. எது? பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி மையம் 1 கோடி ரூபாய், அதாவது 100 கோடி ரூபாய் திட்டத்தில் பெரிய வளாகத்தை ஏற்படுத்தி அதுக்கு உரிய திட்டத்தை திட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது ரொம்ப அவருடைய கனவு. நிச்சயமாக செய்வோம் ஐயா. அந்த நிகழ்ச்சி திட்ட இணங்கினால் அல்ல, நான் கண்டிப்பாக உங்களுடைய, ஏன்னா இது ஒரு சிறப்பு. எப்போவுமே கிரியேட்டிவிட்டி ஷுட் கம் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல். அவங்க தான் செய்ய முடியும். அவர் என்ன மனசில் நினைச்சாருங்கிறத நான் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அவருடைய தாட்ஸ் வேறு. அதனால் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஐயா, அதை நீங்கள் நான் கூட உங்களோட உற்ற துணையாக இருக்கிறேன். அந்த திட்டத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பை நீங்களே முழுமையாக எடுக்க வேண்டும். ஆனால் முழுமையாக கூட இருந்து திட்டத்தை உருவாக்கி தொடக்க விடாது நீங்களே அதை அறிமுகப்படுத்துங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட முன்னாலே நான் சொல்லியிருக்கேன். அவங்க அப்போவே சொன்னாங்க, போன வருஷமே இதை கொடுங்க, நான் இம்மீடியட்டாக ஐ வில் டேக் இட் டு பிரைம் மினிஸ்டர் அண்ட் கெட் இட் அப்ரூவ்டுனார். அந்த வேகத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கும் பணி மிகுதி, எனக்கும் பல பணிகள். இந்த ஒரு பணி இல்லை, நான் பல பணி பண்ணுறேன். ஒரு பக்கம் அறிவியல் பூங்கானை கொண்டு வரேன், இப்படி பல பணிகள். அதனால் எனக்கும் அந்த கால அவகாசங்கிறது ஒரு காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்றால், அவர்கள் பணி நிறைவுக்கு முன்னதாக மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட ஒப்புதல் மூலமாக எல்லாத்தையும் ஃப்ரேம் அப்ரூவல் வாங்கிட்டாங்க அரசு. அதாவது துறை செயலாளர் இங்கே இருக்காரு, இந்த மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணணும். அதை பன்னாட்டு, தட் இஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் திருக்குறள் ஃபோரம், ஃபிட், ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் திருக்குறள் ஃபோரம், ஃபிட். அதனால் 3 எழுத்தில் வச்சோம். ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் திருக்குறள் ஃபாரம்ஸ் அப்படின்னு, பன்னாட்டு திருக்குறள் இணையம்னு. அதை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் வெகு விரைவில். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இட்ஸ் அ விஷ் ஆஃப் அவர். ஏன்னா உங்களுடைய திட்டம் அது, நீங்கள் இருப்பீங்க. இது இருந்தே எங்களை வழிநடத்துங்கள். உங்களோடு பெருந்துணையாக இருப்போம். நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் நம்ம கொடுக்குற திட்டம் நல்ல திட்டம். நான் முன்னாலே ஒரு இது சொன்னேன். அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது, கலைஞருடைய நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது மதுரையில். அதே போன்று திருவள்ளூர் பேரில் ஒரு பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் வேணும்னு சொல்லி புரோட்டோடைப்பாக நாங்கள் மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்க 5000 நூல்களை பரிசாக கொடுத்துருக்கிறது, இலவசமாக வழங்கி இருக்குது. 34 ரேக்கோட, புக் ரேக்கோட இங்கே. அதற்கும் துணைவேந்தர் அவர்கள் தான் எங்களுக்கு அனுமதி வழங்கி லைப்ரரியில் ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 5000 நூல்களை வச்சுருக்கோம். எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ண போகிறோம். அந்த டிஜிட்டைஸ் பண்ணுவதற்கும் ஒரு கணிப்பொறியை வழங்கி இருக்கிறார்கள் துணைவேந்தர் அவர்கள். உரிய அசிஸ்டண்ட்டை வச்சு எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி எனி ரிமோட் கார்னர் they can access with the computer and get the details of the books through internet, digital. அதான் அதுவும் நாங்கள் பண்ண போகிறோம். இது தவிர ஏபிஎஸ்னு ஒரு ஸ்கீம் சொன்னாங்க இல்லை, ஒரு லேர்னிங் ஏஎல்எஸ்ஸா எல்எம்எஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எல்எம்எஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் அவர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி is a software expert. He is having his own company. He has given his consent. Even yesterday also I spoke to him. He is out of station today. நேற்று கூட அவர்கிட்ட நான் பேசினேன். நிச்சயமாக நான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் இருக்காரு தட் சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து. அதனால் எல்எம்எஸும் நீங்கள் சொன்னபடி நிறைவேறும். என்னென்னலாம் கொண்டு வருகிறோமோ அத்தனை திட்டங்களுக்கும் நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள். உங்கள் துணையை நாங்கள் என்றாலும் துணைவேந்தர் அல்லவா, அவர் என்றைக்கும் துணையாக இருக்கும் வேந்தராக இருப்பார் என்று சொல்லி இந்த நிச்சயமாக உங்கள் கனவு நிறைவேறும். அதே மாதிரி நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் த ரூரல் யூத் 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இதுவரை 20 லட்ச ரூபா கலெக்ட் ஆகிருக்கு. இன்னும் 80 லட்ச ரூபா கலெக்ட் ஆகணும் 1 கோடிக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் த ரூரல் யூத். தட் லேண்ட் வாஸ் கிவன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பை தி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். யார்? அரிமா லியோ முத்து இடத்த ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார், சாருக்கும் தெரியும். அதனால் அந்த இடத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் கொண்டு வர போகிறோம். அதற்கு உரிய திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு வருகின்றன. கூடிய விரைவில் அதுவும் 1-2 ஆண்டுகளில் நிறைவேறும். அதற்குள் இதுவும் நிறைவேறும் என்று சொல்லி இந்த நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்ற உறுதியையும் துணைவேந்தர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்து பிச்சம்மாள் அவர்கள் பாட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க 1000 ரூபாய் கொடுத்து நூல்கள் வாங்குறாங்க. அது பெறுவதற்கு மனது தான் வேண்டும். வாருங்கள், வாங்கம்மா. அன்னையரா? அண்மையில் ஒரு விருது பெற்ற விருது வாங்கி என்ன விருதுமா? தமிழ்ச்சமலா
அப்படி வாங்க. இன்னொரு அவங்க கர்ம வீரர் காமராஜர்கிட்ட விருது வாங்கியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் இயர் டிகிரி படிக்கும்போது காமராஜர்கிட்ட விருது வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் தகவல். காமராஜர் விருது, நான் காமராஜர்கிட்ட விருது வாங்கியிருக்கேங்கிறேன். நான் கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். பேச்சு போட்டியில் முதல் பரிசு. அப்போ காமராஜர் எங்கள் அரங்குக்கு வந்திருந்தார். அவர் கையால் பரிசு வாங்கி இன்றைக்கும் எங்கள் வீட்டில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா முதல்ல காமராஜர் படம் தான் தெரியும். ஏன்னா இன்னொன்று தெரியுமா, ஒரு பேப்பர் போடுற பையன் ஏற்றி விடுங்க, ஒரு பேப்பர் போடுற பையன் எங்கள் வீட்டு வந்து பழைய பேப்பர் எடுக்க வந்து உடனே காலில் விழுந்து கும்பிட்டான். ஏன்னு, ஐயா காமராஜர் நான் பார்த்தது இல்லையா, நீங்கள் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டான். ஆச்சரியமாக இருக்குது. டிஎஸ்பி நடராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது பெறுகிறார்கள். கை தட்டலாமே. திருவள்ளுவர் படம் இருக்காது. வாங்க வாங்கம்மா. ஜல்லிக்கட்டு இது எங்கள் வீர தமிழன் விளையாட்டடா, எங்கள் செந்தமிழ் நாட்டின் அடையாளமடா. பாண்டிவாச வீரனடா, பந்தன்ன பாருமடா, ஜல்லிக்கட்டு காலைக்கினா மல்லு கட்டும் காலையடா, கரவேசி காலனடா, கரைப்படா மன்னனடா, கட்டான காலையடா, களமிறங்கும் சூரனடா, கண்ணான கண்ணனடா, கண்ணியற்கு கல்வனடா. வாடிவாச வீரனடா, பந்தன்ன பாருமடா, ஜல்லிக்கட்டு காலைக்கினா மல்லு கட்டும் காலையடா. கனவு கண்ணனடா, பயமேதும் இல்லையடா, பாய்ந்து போய் நிப்பேண்டா, கும்பு குடி வீரனடா, கும்பேரி முக்கனடா, குத்தாட்டம் போடுவேண்டா, குலசாமி வீரனடா. வண்ண வண்ண காளைகளை பயப்படுத்தும் வீரனடா, நம்ம பாட்டாளி காளைகளை பயமுறுத்தும் வீரனடா.
காலையடா 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 ஜல்லிக்கட்டு காலையடா அடங்காத காலையடா அடங்க மறுக்கும் காலையடா அடங்கி பாரு தெரியுமடா அடங்காத காலையடா பொண்ணு நவின்னும் காலையடா இந்த தென்னாட்டு வீரத்தின் சின்னமடா முறுக்கு ஏறிய காலையடா. பாடல் 45 நிமிடங்கள் ஆகும் என்ன, அதனால் இது போட முடியாது. நன்றி அனைவருக்கும். மிக சிறப்பாக கவிதையும் இசையும் மிக சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள் ஐயா. அடுத்ததாக மாண்புமிகு நீதியரசர் அவர்களுடைய சிறப்புரை. ஐயா அவர்களை பற்றி ஒரு சில மணித்துளிகள் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் பெயரிலேயே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, இது வரலாற்றில் சிறப்புடைய ஒரு பெயராக நான் பார்க்கின்றேன். கம்பராமாயணத்தில் பரதன் பாதுகாத்த பாதுகையைப் போல என்பது சொல்வார்கள். எங்களுடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் அவர்கள் ஒரு கல்வெட்டு செய்தி அங்கே திருவள்ளுவர் சிலைக்கு கீழே கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார், இப்போ நீங்கள் எல்லாம் பேசுனீங்களா, நம்ம போயிடுவோம், அதுக்கப்புறமா நம்மளுடைய வாரிசுகள் இருப்பாங்க. அதுபோல் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை பரதன் பாதுகாத்த பாதுகையைப் போல உங்களிடத்தில் விட்டு செல்லுகிறேன். இதை உயர்வுக்கு கொண்டு செல்வதும் இதை உங்களுடைய கரங்களில் இருக்கிறது, ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இருக்கின்றது. அறிவின் அறநெறி முதற்றிய அரசின் குற்றம் என்பது பாடம். அந்த வகையில் இந்த பல்கலைக்கழகம் அறநெறி தவறாமல் கல்வி சிறப்புடையவர்கள் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்க முடியும். என்றைக்கு பல்கலைக்கழகத்தின் தரம் குறைகிறதோ அன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் தளர்ச்சியுறும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நினைத்து பார்க்கின்றேன். அதாவது ஐயாருடைய பெயரில் மிக சிறப்பாக சக்கரவர்த்தி என்ற பெயரும் இருக்கின்றது, பரதன் என்ற பெயரும் இருக்கின்றது. மிக சிறப்பாக, அதாவது சமண மதத்தில் சொல்வார்கள், சமண மரபில் முதல் சக்கரவர்த்தியாக கருதப்படுபவர் இந்த பெயரினுடைய சிறப்புக்குரியவர். அவர்கள் சொந்த ஊர் வந்தவாசி, மிக சிறப்பான அழகான ஒரு ஊர். அவர்கள் 1993 உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக அவர்கள் பதிவு செய்து கொண்டு சிறப்பான பணியை செய்தவர்கள். 2021 சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசராக அவர்கள் பதவியேற்றார். அதுபோல் 2014 அவர்கள் செய்த ஒரு பல சமூக பணிகள், விரல் நுனியில் சட்டம், அனைவருக்குமான கட்டணமில்லா கைபேசி செயலியை உருவாக்கிய சிறப்புக்குரியவர். அதே போல சென்னை உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் சுருக்கங்கள், மத்திய மாநில சட்டங்களின் சுருக்கங்களை எளிய தமிழில் பதிவேற்றல். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா, உங்களுடைய தீர்ப்புகளை, உங்களுடைய அனைத்து செயல்களையும் ஆவணமாக நீங்கள் நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் விரைவில் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கின்றேன். அதே போல இந்திய சமரச நூலை மிக அருமையாக தமிழில் மொழிபெயர்த்த சிறப்புக்குரியவர். சமரச ஆத்திச்சூடி என்ற நூலை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல நேரம் இல்லை, அது மிக சிறப்பாக இருக்கின்றது. அதாவது என்னுடைய கணவர் சட்டக்கல்லூரி பேராசிரியர், வழக்குக்கு வருவாங்க, கொண்டு வருவாங்க, ஏயா நீதிமன்றத்துக்கு போய் வக்கீலுக்கு பணத்தை கொடுக்குற, நீதிமன்றத்துக்கு நிறைய நடக்கிற, நீங்கள் 2 பேருக்குள்ள பேசி சமரசமாக அனுப்பிடுவாங்க. அப்போ நீதி அரசர்களுக்கு வேலை இல்லை, நீதிமன்றத்துக்கு வேலை இல்லை, வக்கீலுக்கு வேலை இல்லை. இப்படி ஒரு காலச்சூழல் நாட்டில் வரணுமா, வந்தால் எப்படி இனிமையாக இருக்கும் நினச்சி பாருங்கள். கோர்ட் இல்லை, வழக்கறிஞர் இல்லை, ஜட்ஜஸ்க்கு வேலை இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா அழகான நாடாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் கற்பனையில். அடுத்ததாக தீர்ப்புகளில் திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டியவர். எப்படி நம்முடைய நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்கள் திருக்குறளை தண்டனையாக கொடுத்தார்களோ அதே போல, அதனால் ஐயா அவர்களும் அவர்களுடைய அடிப்படையில் திருக்குறள் நீதிபதியாக நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தீர்ப்பு கொடுத்ததில் மிக சிறப்பாக நான் அதை ரசித்தேன். அதை தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது, தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்றார்கள். எப்படி வாசகங்கள் பாருங்க, அவர்கள் சொன்ன தீர்ப்பு. அதை ஐயா அவர்கள் சொன்னது குவாரியை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஐம்பூதத்திலையும் நாம் அழித்திருக்கிறோம், நிலம், நீர், தீ, காற்று என்று அனைத்துலேயும் நம்ம அதை மனிதர்கள் மட்டும்தான் அதை செஞ்சுருக்கோம், எந்த உயிரினங்களும் அதை செய்யலை. அதை பாருங்க, அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெண்ணுரிமை காவலராக இருந்திருக்கிறார்கள். அதாவது ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு 3 பெண் குழந்தைங்க பிறந்திருக்கு, திருப்பி இன்னொரு கல்யாணம் ஆண் குழந்தைக்காக பண்ணுறாரு. பண்ணிட்டு அந்த குழந்தைங்களுக்கு எனக்கு தெரியாது இந்த அப்படி ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இது வழக்குக்கு வருது. ஐயா அவங்க சொல்கிறாங்க, இந்த குழந்தைகளுக்கும் அந்த ஆணுக்கு என்ன சமபாதி சொத்துரிமை, அந்த 3 பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைக்கும் ஈக்குவலான ரைட்ஸை பெற்று தந்த பெண்களினுடைய பாதுகாவலராக எப்படி மகாகவி பாரதியார் பெண்களுக்கு பாடினார், அதே போல மிக சிறப்பான தீர்ப்பை வழங்கியவர். இதை விட இதுதான் ஹைலைட். நான் சொல்றக்கூடிய மணிமகுடமான ஒரு செய்தி என்னவென்றால், 3 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த வழக்குகளை, அதாவது 13,625 வழக்குகளை
42 வேலை நாட்களில் அவர்கள் முடித்து வைத்த பெருமைக்குரியவர், சாதனையாளர். இதை நீங்கள் வந்து ஐயா அவர்களுக்கு எழுந்து நின்று ஒரு, அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகிறோம் பாருங்க, அதுக்காக நான் உட்பட சொல்கிறேன், மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறேன். எனக்கே எங்கள் வீட்டுக்கார கணவர் சட்டக்கல்லூரி பேராசிரியராக இருந்து நான் எவ்வளோ பாதிச்சிருக்கேன், நான் எவ்வளோ அலைஞ்சிருக்கேன், மன உளைச்சல் அடைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி தீர்ப்பு சொல்கிற ஒரு நீதியரசர் எங்களுக்கு கிடைச்சா இந்த அதாவது இந்திய சமூகத்தில் எல்லோருடைய மனநிலையும் மகிழ்வாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். அவர்களுக்கு நம்மளுடைய மயிலை குடும்பம், இது வந்து கோர்ட் இல்லைங்க, நான் மயிலை குடும்பம்னால எல்லாரையும் கைத்தட்ட சொன்னேன் உரிமையோட. அது மட்டும் இல்லை, நன்றி உணர்வு. ஐயா அவர்கள் இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த தீர்ப்பிற்கு இந்த வழக்குக்கு உதாரணம் எனக்கு உறுதுணையாக இருந்த அரசு வழக்கறிஞர் மூவர் சுகேந்திரன், கஸ்தூரி, வினோத் ஆகியோரை பாராட்டி இருக்கிறார்கள். ஏதோ தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னா நன்றி பாராட்டுதல். அந்த வகையில் ஐயா அவர்கள் நன்றி பாராட்டி இருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரியவர்களுடைய திருக்கரங்களால் இந்த திருக்குறள் நூல் வெளியிடுவது மிக பொருத்தமானது. ஒரு சக்கரவர்த்தி ஐயா வந்து ஒரு சக்கரவர்த்தி ஐயா சொன்னாங்க, கலைஞர் ஐயா அமருங்கள் எல்லாரும், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சொன்னாங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் சொன்னாங்க. நான் சொன்ன திருவள்ளுவருக்கு நூற்றாண்டு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. முதல்ல அமைத்திருக்கக்கூடியது திருவள்ளுவருக்கு நாம் அமைத்திருக்க வேண்டும். அதனால உங்க கனவு நிறைவேறும். அவருடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நீதியரசரை நம்ம சேர்த்துக்கலாம், அவர்களும் துணையாக இருப்பார்கள் என்று சொல்லி மாண்புமிகு நீதியரசர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சிறப்புரை வழங்கி எங்களை மகிழ்விக்க எங்களுடைய காதுகளை நாங்கள் திறந்து வைத்துக் கொள்கிறோம், எங்களுடைய மனங்களையும் திறந்து வைத்துக் கொள்கிறோம். உங்களுடைய இனிய உரை இப்பொழுது. கற்பதற்கு பொருளாதார வசதியோ வயதோ சூழ்நிலைகளோ தடையாக இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற நோக்குடன் கேடில் விழிச்செல்வமாம் கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு எனது முதல் வணக்கங்கள். அறநூலாம் உலக பொதுமறையாம் திருக்குறள் நமக்கு பொக்கிஷமாக அளித்து கொண்டிருக்கிற நெறிகளை உலக தமிழர்களோடு மட்டுமில்லாமல் உலகத்தோர் அனைவருக்கும் பரப்பும் விதமாக சீரிய பணியை மேற்கொண்டிருக்கும் மயிலை திருவள்ளூர் தமிழ்ச் சங்கத்திற்கு எனது வணக்கங்கள். இந்த இரண்டு நோக்கங்களையும் ஒன்றிணைத்து வெகு ஜனங்களுக்கு குறள் நெறியை கொண்டு செல்லும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் இருக்கைக்கும் எனது வணக்கங்களை குறித்தாக்குகிறேன். இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களே, மேடை நின்றும் கீழேயும் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். முதலில் இந்த விழாவில் என்னை அழைத்தமைக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ் கூறும் நல்லுலகில் நீதிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் என்றே அறியப்பட்டன. அப்படி அறம் கூறும் பணியில் உள்ள எங்களுக்கெல்லாம் குறள் நெறிதான் நாள்தோறும் பொழுதுதோறும் வழிகாட்டியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், இந்த நூல்களில் கூட பல்வேறு கட்டுரைகளில் மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிற குறள் தான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஆங்கே ஒரு போல் கோடாமை என்ற பேரறத்தை எங்களுக்கு போதிப்பதோடு மட்டும் அல்லாமல் எல்லா நீதிபதிகளுக்குமான பேரறத்தை போதிப்பதோடு மட்டுமல்லாமல் நாள்தோறும் கூட நாங்கள் எப்படி எங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று திருக்குறள் தான் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் அம்மா அவர்கள் சொன்னார்கள், நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன, வழக்குகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அப்போ நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் திருக்குறள் சொல்கிறது, உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நாங்கள் எங்கள் நீதிமன்றத்திலே கற்றான், லேர்னட் ஜட்ஜ் லேர்னட் அட்வொகேட் தான் சொல்லுவோம். கரெக்டாக அப்பொழுதே அந்த வாசகத்தை திருக்குறள் சொல்லியிருக்காங்க பாருங்க. எந்த வழக்கை முதல்ல எடுக்கணும், ஒருத்தர் வந்து ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிப்புக்காக ஒரு வழக்கை போட்டார்னா அது இன்றைக்கு நாளைக்கு 3 நாளில் நான் முடிச்சாகணும் அந்த தேதிக்கு முன்னாடி. ஒருத்தர் வந்து அவங்க சொன்னாங்க ப்ரொமோஷன் கிடைக்காம 10 வருஷம் இருக்காங்க, ரிட்டையரே ஆக போகிறாங்க, உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும். அந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கணும். எந்த வழக்கை எப்பொழுது எடுத்துக்கணும், எதை பேசி முடிக்கணும், எதில் ட்ரையல் நடத்தணும்,
அம்மா அவர்கள் சொன்னாங்க அந்த ஒரு வழக்கில், அந்த வழக்கு போட்டவங்க பெண்மணி என்பதால் வந்து அவங்கள வந்து குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். அந்த வழக்குக்கும் அந்த ஒழுக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் ஒரு பெண் என்பவள் ஒரு பெட்டியில் ஏறினாங்கன்னா அவங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தை பற்றி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அந்த பெண்ணிடம் என்னுடைய மன்னிப்பை கோரினேன். அந்த வழக்கில் உங்களை இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாது. ஏன்னா அந்த கேள்விக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை. அதில் வந்து சொத்து வந்து பொது குடும்ப சொத்தா ஒரு தனிப்பட்ட சொத்தான்றது தான் பிரச்சனை. இதில் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு 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 இஷ்யூவே இல்லை. அதில் இருந்தாலும் வந்து பெண் என்பவள் வந்து ஒரு ஒரு சாட்சியாக கூண்டில் ஏறி நிற்கும் பொழுது அவர்களுடைய தனி மனித வழுக்கத்தை பற்றி ஏதாவது வம்படியாக கேள்வி கேட்பது நம்முடைய சமூகத்தில் உள்ள ஒரு கெட்ட பழக்கம். அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு நீதிமன்றமாக என்னுடைய சக நீதிபதி அந்த கேள்வியை அங்கே அனுமதித்திருக்க கூடாது. அனுமதித்திருக்கார்கள். அதற்காக உயர்நீதிமன்றமாக நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று நான் அந்த வழக்கை அதில் நான் இருந்தேன். ஏனென்று சொன்னால் அப்போ குரல் நெறியானது, அதாவது நான் சொல்வதை போல எந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்கிறது. அப்போது எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சொன்னால் நாங்கள் ஜுடிஷியல் அகாடமியில் போனால் எங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறது எப்படி ஹியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுப்பாங்க. என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. முதல்ல நாங்கள் வந்து எங்கள் வழக்கை கூறும் பொழுது அவங்க எதற்காக நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள், முதல்ல அந்த வழக்கை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் திருக்குறள் எங்களுக்கு போதிக்கிறது. அதாவது தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. 2 பக்கமும் வாதங்கள் வரும்பொழுது அதற்கான பொருள்கள் என்ன என்பதை மிக நுட்பமாக கூர்ந்து உள்வாங்கி கொண்டு என் பொருளவாக செல்ல சொல்லி நாங்கள் எங்கள் தீர்ப்பிலையும் என்ன சொல்கிறோன்றத மிக தெளிவாகவும் சாதாரணமானவர்களுக்கு புரியும்படியும் சொல்ல வேண்டும் என்பதையும் திருக்குறள் தான் எங்களுக்கு வழிநடத்து. அதற்கு எல்லாம் மேலாக ஒரு வழக்கில் ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவர்களுடைய பிரச்சனையை தன்னோய் போல் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. எம்பத்தட்டிக்கல் ஜட்ஜிங் தான் இன்றைய தேதிக்கு மிக மிக தேவையான ஒன்று. ஆக ஆழ்ந்த அறமாக இருந்தாலும் சரி, தினப்படி எப்படி நடக்க வேண்டும் என்றாலும் சரி, நீதித்துறைக்கு குரல் நெறிதான் நாளும் போதித்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் கற்றின ஆயிலும் கேட்க என்று உங்கள் அனைவரிடம் இருந்தும் சில நெறிகளை வாங்கி செல்லலாம் என்ற எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒழிய சிறப்புரை என்று சொல்வதை விட சிறப்பு கேட்பாளன் என்று என்னை அச்சடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, ஏனென்றால் நிறைய பேர் உள்ள சபையில் சுலபமாக பேசிவிடலாம். இங்கு நாம் குறைவான நபர்களே இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு தமிழ் பல்கலைக்கழகமாக வீற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையிலே பேசுவதற்கே எனக்கு சிறிது அச்சமாக இருக்கின்றது. பிழை எதுவும் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். பிறகு இந்த புத்தகங்களுக்கு வருகிறேன். இந்த 2 புத்தகங்களை பற்றியுமே அறிவார்ந்த வல்லுநர்கள் அதனுடைய மதிப்பறையை வழங்க இருக்கிறார்கள். அதனால் நான் அதை பற்றி மிக விரிவாக பேச விரும்பவில்லை. இருந்தாலும் எனக்கு தோன்றிய வெளியிடுபவன் என்ற முறையில் எனக்கு 2 புத்தகங்களுடைய பிரதிகளும் வழங்கப்பட்டது. அதை நான் படித்தேன். அதில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். 2 நூல்களுமே, அதாவது நமக்கு தெரியும், ஐநா சபை 2015ஆம் ஆண்டு மானுடம் செழிக்க வளமும் அமைதியும் உலகெங்கும் வளர இந்த 17 குறிக்கோள்களை 17 வளர்ச்சி விழுமியங்களை எல்லா நாட்டு பிரதிநிதிகளும் சேர்ந்து ஒப்புக்கொண்டு இந்த யுனைடெட் நேஷன் கோல்ஸ் என்று இதை அந்த 2015ஆம் ஆண்டு நடந்த அந்த ஒரு சபையிலே அது தீர்மானமாக முன்மொழியப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட குறிக்கோள்கள் இவை. இந்த குறிக்கோள்களை பற்றி வெவ்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் தத்தமது பார்வையிலே அதை எப்படி திருக்குறள் நமக்கு அளிக்கின்றது என்ற ஒரு வகையிலே 2 புத்தகங்களிலும் 10 கட்டுரையாக வழங்கியிருக்கிறார்கள்.
நான் முதல் புத்தகங்கள் எனக்கு முதல்ல வந்து வால்யூம் 1 ஃபஸ்ட்டு முதல் புத்தகங்களை எனக்கு வழங்கினாங்க. அதில் நான் முதல் கட்டுரையை படித்தேன், இரண்டாவது கட்டுரையை படித்தேன். எல்லோரும் தன்னுடைய தலைப்புகளில் ஆரம்பித்து விரைவாக மற்ற சில தலைப்புகளுக்கு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு முதல்ல. அப்புறம் 20 கட்டுரையும் படித்த பிறகு நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், இந்த 17மே ஒன்றோடு ஒன்று, இட் இஸ் நாட் கம்பார்ட்மெண்டலைஸ், பட் ஒன்றோடு ஒன்று சார்ந்தவை. வறுமை ஒழிப்பானாலும் சரி, இலக்கு எட்ட கூட்டு செயல்களானாலும் சரி, அவை ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கின்றன. அதனால் தான் கட்டுரையாளர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டுரைகளுமே சில குரல்கள் வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய தலைப்பு வந்து வறுமை ஒழிப்பாக இருக்கும், இல்லைன்னா தரமான கல்வியாக இருக்கும். இந்த சமன் செய்து சுருதுக்கும் கோல் போல் வந்து எல்லா கட்டுரைகளையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆர்டிகல் 14 இல்லாமல் நம்ம வந்து நீங்கள் அது வந்து எல்லாத்துக்கும் ஆர்டிகல் 14 இல்லைன்னா நீங்கள் வந்து வறுமை ஒழிப்பா சரி, பசியை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாத்திற்குமே அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வந்து இதில் இந்த நூலில் 20 கட்டுரைகளிலும் ஊர்ந்து செல்வதை நீங்கள் அதே மாதிரி பல்லுயிர் ஓம்பல் குரல்லையும் சரி. அப்போ நான் இதில் எனக்கான ஒரு டேக்அவே, இந்த நூல்களை படிக்கும் பொழுது நான் இதிலிருந்து அறிந்து கொள்வது என்னவென்றால், முதலில் நான் நினைத்தேன் இவர்கள் எல்லாம் திருக்குறள் பால் உள்ள அன்பால் அவங்களோட டாப்பிக்கை விட்டு மற்ற குரலுக்கு போயிடுறாங்களோன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு 2 கட்டுரையை படிக்கும் பொழுது. அப்போ 20 கட்டுரையும் முழுசாக வாசித்த பிறகு எனக்கு இதிலிருந்து கிடைத்தது என்னவென்றால், இந்த 17 விழுமியங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளவை, ஒன்றில்லாமல் ஒன்று இயங்காது. அதை நாம் அந்த மூல கருத்தை நாம் உள்வாங்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் இந்த 2 நூல்களையும் வாசித்து விட்டேன். ஆனால் இவர்கள் சொல்வது மாதிரி மீண்டும் 1 முறை அல்ல, 2 முறை, 3 முறை, 4 முறை படித்தால்தான் அந்த நான் கசடர இந்த 20 கட்டுரைகளையும் கற்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை இங்கே உங்களுக்கு அளித்துக் கொண்டு, ஏனென்றால் இந்த பொருட்களை உள்வாங்க வேண்டும் என்றால் உள்வாங்கி உணர்ந்து அதை நம் செயல்களிலே வெளிக்கொணர்வேன் என்று உங்களுக்கு இந்த நாளினுடைய உறுதிமொழியாக உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் வந்து பொதுவாக செல்லாமல் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து நீதிபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் நான் என்னுடைய சட்ட தொழிலில் இருக்கும் பொழுதே வந்து சூழலியல் வழக்குகளை நிறைய எடுத்து நடத்தியவன். தற்பொழுதும் வந்து ஹைகோர்ட்டில் க்ரீன் பெஞ்ச்னு ஒன்று இருக்குது. ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் பெஞ்ச். அப்போது நான் வந்து சட்டக்கல்லூரியிலே என்வாயன்மெண்டலாக தான் என்னுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அதனால் வந்து நான் இந்த ஒரே ஒரு குறளை எடுத்து உங்களுக்கு என்னுடைய கருத்து ஏனென்றால், ஐயா அவர்கள் சொன்னார்கள் பல்துறையை சான்றவர்கள் அவர்களுடைய பார்வையை எப்படி வைக்கின்றார்கள் என்பதை பற்றி சொன்னார்கள். அப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோற்றுள் எல்லாம் தலை என்ற குறளை நாம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இணையத்தில் உள்ளபடி ஐயா மூவா அவர்கள் உரையை பார்த்தீர்கள் என்றால், கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலோர் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும்னு சொல்றாங்க. பரிமேலழகர் உரையிலும் அப்படித்தான் வருகின்றது. கலைஞர் உரை வரைக்கும் எல்லாவற்றிலும் அதே தான் பிரதிபலிக்கின்றன. இப்போ இதை பின்னாடி வச்சுக்கலாம். எப்படி வந்து குறள் வந்து காலத்தால் அழியாமல் புதிய புதிய கருத்துக்களை நமக்கு வழங்கும் அமுதமாக இருக்கின்றது என்பதற்காக இதை சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய நாட்டில் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இயந்த வாழ்வு என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. பின்னாளில் தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், நகரமயமாக்கல், அர்பனைசேஷன், உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், இதனுடைய எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சு? காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போது சாதாரணமாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நிலம் சார்ந்த தொழில்கள், அதை மாசுபடுத்தாத விதமான தொழில்களைத்தான் நாம் சேர்ந்து இயற்கையோடு இயந்த வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். காலம் பெற பெற சுற்றுச்சூழல் மாசு அதிகமாச்சு. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு வரும்பொழுது சுற்றுச்சூழலை பற்றி எந்த ஒரு கருத்தும் அதில் இருக்கவில்லை. அப்போது 78 தான்
கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷனை ஸ்டேட்டுக்கு ஒரு டியூட்டியாகவும் நம்மளோட ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாகவும் கொண்டு வராங்க. இப்படி வளர்ந்துக்கிட்டே வருது. அதற்கப்புறம் நீதிமன்றங்கள் இந்த கொள்கையை வளர்க்கின்றன. இப்போ நீடித்த வளர்ச்சி இலக்குகள்னு சொல்கிறாங்கல்ல, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆர் வளங்குன்றா வளர்ச்சி அப்படின்னு அழகாக தமிழில் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்றதை கொண்டு வராங்க. மானுடம் எப்படி உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி இயற்கை வளங்களை நாம் எப்படி சீரழிக்கிறோம். அம்மா அவர்கள் சொன்னாங்க, பஞ்சபூதங்களையும் கூட நாம் சீரழித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். அப்போ அப்படி இருக்கும்பொழுது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு வந்தது. அதற்கப்புறம் ஒரு கட்டுரையாளர் கூட ஒருத்தர் குறிப்பிட்டிருப்பார், அதில் இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி, அதாவது இயற்கை நம் முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படி விட்டு சென்றார்களோ அதே அளவுக்கு நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம விட்டு செல்றோம்ன்ற ஒரு பிரின்சிபல் வந்துச்சு. அது இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி. இதன் பேசிஸில் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது அந்த இயற்கை வளம் குன்றாமல் அதை அழித்து விடாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளுதல்ன்றது தான் பிரின்சிபல் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு வந்தது. இதுவும் இப்போதைக்கு போதலை. அதனால் சட்டம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, நாங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டியை கூட நாம் விட்டு இப்போ லேட்டஸ்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நாங்கள் ஆந்த்ரோபோசென்ட்ரிக், அதாவது மானிடர்களை வைத்து இதெல்லாம் வந்த பிரின்சிபிள்ஸ். இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி கூட மனிதனுக்கு வேணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி கூட மனிதனுக்கு வேணும். நான் அனுபவித்தேன், என்னுடைய மூதாதையரை விட்டு சென்றார்கள், அதே மாதிரி என்னுடைய சந்ததியினருக்கு வேண்டும் என்பது கூட ஆந்த்ரோபோசென்ட்ரிக் தான். மனிதர்களின் பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நோக்குகள் தான். ஆனால் அதையும் தாண்டி தற்போது சட்டம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றதுன்னா பயோசென்ட்ரிசம், பல்லுயிர் ஓம்புதல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஓம்புதல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சட்டம் என்ன சொல்கிறது என்றால், சுற்றுச்சூழலோ இயற்கையோ நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள் அல்ல, தானாக இருந்து காத்து பல்கி பெருகி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் உரிமை உள்ள ஒரு பிரஜைகளாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பொருட்களாக இப்பொழுது சட்டத்தின்பால் அதை எடுத்திருக்கிறது. இப்போ இப்படி பயோசென்ட்ரிசம் வந்த பிறகு எங்களுக்கெல்லாம் சட்டக்கல்லூரியில் சொல்லுவாங்க, அதாவது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் படிக்கும் பொழுது டிஸ்ஜங்டிவ் மீனிங் ஒன்று, கன்ஜங்டிவ் மீனிங், ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கணுமா பிரித்து படிக்கணுமா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் அப்பொழுது இருக்கின்ற அல்லது அப்பொழுது சமூகத்தில் நிலவி வந்த கருத்துக்கள் படி இந்த குறளை எல்லாருமே டிஸ்ஜங்டிவாக தான் படிக்கிறாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலை பகுத்துண்டு தனியாக படிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் கிடைத்ததை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அதே சமயம் பல்லுயிரும் ஓம்ப வேண்டும்னு சொல்லி டிஸ்ஜங்டிவாக தான் படிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், இப்பொழுது உள்ள சட்டத்தின்படி இதை நம்ம ஒன்றாக சேர்த்து படிக்க வேண்டும். அதாவது இந்த குறளினுடைய தற்கால அர்த்தம், அதாவது அவரே அப்போ அப்படித்தான் யோசித்து சொல்லியிருப்பார், மேபி அப்போ உள்ள சூழலியலுக்கு அது தேவைப்படவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, பயோசென்ட்ரிசம் படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்றால் இந்த உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான பூச்சி வகைகள், லட்சக்கணக்கான தாவர வகைகள், கோடிக்கணக்கான மிருக வகைகளில் ஒரு வகையாகத்தான் இந்த மானுடராகிய நாமும் இருக்கிறோம். இந்த உலகத்தை நாம் பகிர்ந்து உண்ண வேண்டும். அப்படி நீங்களும் ஒரு இங்கே உள்ள ஒரு பூச்சி மாதிரி, ஒரு சின்ன பாக்டீரியா மாதிரி நம்மளும் ஒரு இனம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக பல்லுயிர் ஓம்புதல் தான். நூலோர்ன்றதை நான் சட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். நூலோர் தொகுத்த கார்டினல் பிரின்சிபிள் ஆஃப் லா. எல்லா சட்டங்களையும் தலையான சட்டம் பயோசென்ட்ரிசம், பல்லுயிர் ஓம்புதல். நாமும் மற்ற உயிரினங்கள் மேலே நாமளும் ஒரு ஜீவராசியாக பார்க்க வேண்டும் என்று இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டிஸ்ஜங்டிவாக படிக்கிறதை விட்டுட்டு நம்ம ஒன்றாக இணைத்து படிக்க வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோற்றில் எல்லாம் தலை என்று சொன்னால், நாமும் இந்த மனித பிறவிகளாகிய நாமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மாதிரி நம்மளும் ஒரு ஜீவராசி என்ற நினைவில் இங்கே உள்ளதை உண்ண வேண்டும். அதுதான் பகுத்துள்வது. ஏதோ நம்ம ஒரு இட்லி வச்சிருந்தா அதில் ஒரு துண்டு புட்டு வர நாய்க்கோ பூனைக்கோ போடுறது அதோட அர்த்தம் இல்லை. அதோட உண்மையான அர்த்தம் என்பது, இந்த உலகத்தை நாம் பகிர்ந்து உண்பது இல்லை என்றால், நீ லட்சத்தில் ஒருத்தன்னா அதை மட்டும்தான் நீ செய்யணும்.
மற்ற எந்த ஒரு உயிரினத்திற்கோ அதோட வாழ்விடத்தை அபகரிக்கிறதுக்கோ அவைகளை துன்புறுத்துவதற்கோ நமக்கு எந்த உரிமை இல்லை என்று கூறுகின்றது இந்த குறள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறோர் தொகுத்தோற்று. ஏன்னா நான் இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இப்போ சேஞ்ச் ஆகும். we are now moving towards biocentrism. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றது அர்த்தமே இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டியை தாண்டி மனிதர்களை ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கா பார்க்காம பல்லுயிர் சென்ட்ரிக்கா பார்க்குறோம், மற்ற ஜீவராசிகள் சென்ட்ரிக்கா நம்ம பார்க்குறோம். இதைத்தான் குறள் நெறி நமக்கு கூறுகிறது என்று இந்த ஒரு குறளில் என்னுடைய கருத்துக்களை நான் கூறலாம் என்று விழைந்து உங்கள் முன் வைத்தேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இதுகாரும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த அழகான இந்த நூலை வடிவமைத்தவர்களுக்கும் அதை வெளியிட்ட பல்கலைக்கழகத்துக்கும் திருவள்ளுவர் இருக்கைக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இதில் ஒரு கட்டுரையாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதியரசருடைய உரை மிக சிறப்பான உரை. ஒரு குறளை எடுத்துக்கொண்டு உயர்வான ஆராய்ச்சியான கருத்துக்களை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். நம்மளுடைய தொல்காப்பியர் ஒன்றறிவறிவே உற்றறிவே ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அனைத்து உயிர்களும், அதாவது அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும், அதை அழிச்சிட்டு நாம் மட்டும் வாழ முடியாது என்பதை மிக அருமையாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நூலை பற்றிய திறனாய்வு உரை பேராசிரியர் திருவள்ளுவர் இருக்கையினுடைய சென்னை பல்கலைக்கழக திருவள்ளுவர் இருக்கையினுடைய பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அம்மா அவர்கள் நம்மளுடைய மனோன்மணிய பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் காப்பா அரவாணன் அவர்களுடைய அன்பு மருமகள் டாக்டர் தாயம்மாள் அரவாணன் அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு தமிழ் குடும்பத்திலிருந்து அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நூல் திறனாய்வு உரை. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து உருவாக்கிய திருக்குறள் இருக்கை நிகழ்த்திய ஒரு பன்னாட்டு கருத்தரங்கின் கட்டுரைகளின் தொகுப்பு நூல்களை வெளியிடும் இந்த நூல் விழாவுக்காக நாம் அனைவரும் குழுமி அருமையான பொழிவுகளை கேட்டு பயனுற்று கொண்டுள்ளோம். மாண்புமிகு நீதியரசர், மாண்பமை துணைவேந்தர், இந்த அற விழாவுக்கு காரணரான மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க செயலர் செய்யோனையா உள்ளிட்ட அறிவார்ந்த அவைக்கு எனது பணிவான வணக்கங்கள். நம்ம எல்லாருமே ஒரு புத்தாண்டு மகிழ்ச்சியோடு வந்தோம். 3வது நாள் தானேன்னு நம்மளை பொங்கல் விழாவுக்கான ஒரு மகிழ்ச்சிக்கு கொண்டு போயிட்டார் துணைவேந்தர். அருமையான பாடல்களையா, மிக்க மகிழ்ச்சி. 10 மணி துளிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இப்போ என்னுடைய உரை அங்கே இருக்கையிலேயே என்னுடைய உரையை எப்படி கொண்டு போகணுன்னு வரையறை கொண்டு வந்துட்டே இருந்தேன். இப்போது அது 10 மணி துளியாக இருக்குது. சுருங்க சொல்லிடுறேன். இந்த திருக்குறளில் நீடித்த வளர்ச்சி இலக்குகள், நம்ம ஏற்கனவே பொழிவுகளில் சொன்ன செய்திகள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த செய்தியை நான் உங்களுக்கு அதோட தொடர்ச்சியாக கொண்டு போயிடுறேன். அப்படின்னா தான் என்னால் 10 மணி தொழிலில் சொல்ல முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என மொழிபெயர்த்து அதனை பன்னாட்டு கருத்தரங்கின் பொருண்மையாக கொண்ட செய்யோன் ஐயாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த கருத்தரங்க பொருண்மைக்காக பாராட்ட வேண்டும். அந்த தலைப்புகளை, அந்த 17 இலக்குகளை அழகாக மொழிபெயர்த்ததற்காக பாராட்ட வேண்டும். இந்த 17 இலக்குகளையும் எவரவர் கட்டுரையாக வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என கட்டுரையாளர்களை தேர்ந்தெடுத்தமைக்கு பாராட்ட வேண்டும். இப்படி ஐயாவை பாராட்டி கொண்டே போகலாம். அவ்வளவு அருமையான, இது ஒரு மேடைக்காக பேசிய பேச்சு அல்ல. நாள்தோறும் பலவிடங்களில் பன்னாட்டு கருத்தரங்குகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த பன்னாட்டு கருத்தரங்கு உயர்தனி சிறப்பு மிக்கது. அந்த 17 இலக்குகளும் ஐயா இப்போ நீதியரசர் சொன்ன மாதிரி கட்டுரைகளை படிக்கும்போது நமக்கு அந்த உணர்வு தோன்றுது. அதுக்கு காரணம் ரொம்ப ஐயா அழகாக சொன்னாங்க. எல்லாம் அந்த 17 இலக்குகளும் வறுமையின்மை, பசியின்மை, நலமான வாழ்வு, தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய குடிநீரும் சுகாதாரமும், மலிவான தூய சக்தி,
மானமிகு வேலை பொருளாதார வளர்ச்சி, தொழில் புதுமுனை உள்கட்டமைப்பு, ஏற்றத்தாழ்வு களைதல், நிலை வளர் சமூகங்கள், பொறுப்பான தயாரிப்பும் பயன்பாடும், சுற்றுச்சூழல் செயல்பாடு, நீர்வாழ் உயிரினங்கள், நிலம் சார்ந்த வாழ்க்கை, அமைதியும் நீதியும், இலக்கு நோக்கி கூட்டாண்மை என்று 17 இலக்குகளை ஐநா சபை வகுத்து கொண்டு 2015 உலக மக்களுக்கு அறிக்கையாக பிரகடனமாக தந்த இந்த 17 இலக்குகளும் 2030 நிறைவேறி இருக்க வேண்டும் என்பது இலக்கு. இப்போ நான் ஏன் இந்த 17ஐயும் உங்கள்கிட்ட தொகுத்து சொன்னேன் அப்படின்னா, நீதியரசர் சொன்ன கருத்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவாக சொன்ன இந்த ஒரு 5 இலக்கை கூட எடுத்துக்கலாம் நீங்கள். சுற்றுச்சூழல் செயல்பாடு, நீர்வாழ் உயிரினங்கள், நிலம் சார்ந்த வாழ்க்கை, அமைதியும் நீதியும், இலக்கு நோக்கி கூட்டாண்மை. அப்போ எல்லோரும் இணைந்து நம்ம பெரும்பாலும் இந்த 4மே எக்காலஜி தான், சுற்றுச்சூழலியல் தொடர்பாக தான் பெரும்பாலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த 17 இலக்குகளுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை அப்படின்னு ஐயா சொன்னார் இல்லையா, அதில் தான் இருக்கு. ஆமாம், அந்த 17 இலக்குகளும் செய்யோன் ஐயாவை பாராட்டணும்னு சொன்னேன் பாருங்க. ஏன் அப்படின்னா, திருக்குறளை தவிர பொருத்தமான ஒரு இலக்கியம், இந்த இலக்குகளை கூறுவதற்கு ஒரு அருமையான பொருத்தமான இலக்கியம் உலகெங்கும் எங்கெங்கு சென்று தேடினாலும் கிடைக்காது. ஏன், நம் தமிழ் மொழியில் உள்ள பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிறந்தது திருக்குறள் மட்டுமே. ஏன் பொருத்தம் அப்படிங்கிறது, இது ஏதோ பயிற்சிக்காக சொல்லலை, ஏன் பொருத்தங்கிறது மட்டும்தான் இந்த 10 மணி துணியில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே திருக்குறள்னா திருக்குறள் சிறந்தது அப்படி இல்லை சொல்கிறது. இந்த ஐநா சபையுடைய 17 இலக்குகளும் ஏன் ஒன்றோட ஒன்று பார்க்குறதுக்கு எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது, ஒரு பொருள் மயக்கம் இருக்குன்னு நீதியரசர் சொன்னதுக்கு காரணம் எல்லாமே அறத்தை அடிப்படையாக கொண்டவை. அறத்தை அடிப்படையாக கொண்டவை. இந்த திருக்குறள் நூல் திருவள்ளுவர் எழுதி இந்த நூல் எழுந்த சூழல் என்ன அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா, இப்போ நாம் ஏன் ஐயாவால் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்துக்கு இந்த நூல் மீண்டும் இந்த நூல் தான் பொருத்தமானது என தேர்ந்தெடுத்ததற்கு காரணமும் இந்த நூல் எழுந்த காரணமும் ஒன்று. அந்த ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். நான் ஒரு செவ்வியல் இலக்கிய ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் இந்த ஒரு ஆய்வு கருத்தை மட்டும் உங்கள் முன்னாடி வச்சுட்டு நான் என்னுடைய பொழிவை நிறைவு செய்ய நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போவுமே நம்ம தமிழை வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் 8 தொகை 10 பாட்டுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த 8 தொகை, இந்த உயர்தனி செம்மொழிக்கு நிறைய தகுதிகள் இருக்கணும். அதில் முதல்ல நம்ம சொல்கிறது தொன்மை தான் இல்லைங்களா? ரொம்ப சுருக்கமாக சொல்லணுங்கிறதுனால ரொம்ப செறிவாக தான் சொல்ல வேண்டியது. ஏன் இந்த உயர்தனி செம்மொழின்னு நமக்கு சொல்கிறதுக்கு ஏற்ற ஒரு தகுதியை கொடுக்குற இந்த பழந்தமிழ் செவ்விலக்கியங்கள் முதல்ல நம்ம தகுதி சொல்கிறது ஏன் தொன்மையை சொல்கிறோம், ஏன் அந்த இலக்கியங்கள் இன்றும் நம் தமிழை நம் தமிழரை உலக அரங்கில் உயர்த்தி கொண்டுள்ளன என்பதற்கு காரணம் அந்த தொன்மைதான். உலக இனங்களுள் மிக மிக தொன்மையான இனம் தமிழ் இனம். இந்த தமிழ் இனத்தில் நம்ம இந்த 8 தொகை 10 பாட்டை முழுமையாக வாசித்தோமானால் நமக்கு புரியும், ஒரு மானுட சமுதாயம் எப்படி ஒரு இல்லற வாழ்விலும் அக வாழ்விலும் சமூக வாழ்விலும் திகழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய சமூகம் தமிழ் சமூகம். வாழ்ந்து காட்டிய சமூகம் தமிழ் சமூகம். அதனை படம் பிடித்து காட்டுபவை நம் பழந்தமிழ் இலக்கியங்கள். அங்க புனைவுகளுக்கு இடமே இல்லை. 8 தொகை 10 பாட்டு முழுக்க முழுக்க நம் இனக்குழு சமுதாயமான தமிழ் சமுதாயத்தை, பழந்தமிழ் சமுதாயத்தை படம் பிடித்து காட்டும் இலக்கியங்கள். அதில் விழுமியங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனால் மொத்தமாக நம்ம 8 தொகை 10 பாட்டு முழுவதையும் அந்த ஒரு தொன்மைக்குள்ளே அடக்கிட முடியாது. பல காலம் பாடப்பட்ட பாடல்கள் தொகுக்க பெற்றுள்ளன என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. அந்த வகையில் ஒரே ஒரு வாக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இனக்குழு சமூகமான பொது உடைமை சமூகமும் இதுதான் செய்தி. இனக்குழு சமூகம்னு நம்ம சொல்கிற நம் தொன்மையான பழந்தமிழ் இனம் வந்து என்ன அப்படின்னா பொது உடைமை சமூகம், கம்யூனிசம், பிரிமிட்டிவ் கம்யூனிசம். உலகம் முழுக்க இருந்த தொன்மையான இனங்கள் எல்லா இனங்களிலும் அந்த பொது உடைமை விழுமியங்கள் இருக்கும் தான். ஆனால் அறமும் நீதியும்
திளைத்த விதைக்கப்பெற்ற இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் மக்கள் வாழ்ந்த அந்த சமூக நிலை, அவர்கள் கொண்டிருந்த விழுமியங்கள் மிக 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 உயர்தரமானவை. அதனால்தான் ஏக காலத்தில் திருக்குறளோடு உலகம் முழுக்க ஸ்டாயிக்ஸ் என நாம் போற்றி கொண்டாடும் தத்துவ ஞானிகள் எல்லோரும் அறங்களை பேசியிருக்கும் நிலையில் திருக்குறளை மட்டும் உலக நூலாக, தேசிய நூலாக நாம் போற்ற வேண்டும் என்பதை மாறி மாறி கூறுவதற்கு காரணம், எல்லாவற்றிலும் உயர்ந்தது திருக்குறள் தான். ஏன் தெரியுமா? 2 விஷயம் சொல்லணும். இந்த இனக்குழு சமுதாயம்ங்கிறது இயல்பாகவே பொது உடைமை உணர்வுகள், விழுமியங்கள் சார்ந்த சமூகங்கள் தானாலும் நம்ம தமிழ் சமூகத்துக்கு மிகுந்து விழுமியங்கள் மிகுந்திருந்தவை நாம் அறிந்த செய்தி. அந்த 8 தொகை 10 பாட்டில் பார்த்தீங்கன்னா, அதுவும் பெரும்பாலும் இந்த கட்டுரையிலேயே அழகாக புறக்குறள்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. புறக்குறள்னா புறநானூரில் உள்ள விழுமியங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற முறை குறள் போலவே இருக்கும். அதை புறக்குறள்னே அழகாக அந்த கட்டுரையாளர் சொல்கிறாரு. ஒவ்வொரு கட்டுரைகளையும் பற்றி நிறைய சொல்ல வந்திருந்தேன், எதை சொல்ல எதை விடன்னு தெரியல, அது ஒரு சின்ன தடுமாற்றம் வருது. அந்த இனக்குழு சமுதாயம், அந்த இனக்குழு சமுதாயத்தில் இருந்த விழுமியங்களை யார் சொல்றாங்க அப்படின்னா, அரசரிடம் அறிவுரை கூறும் புலவர்கள். அரசரிடம் அறிவுரை கூறும் புலவர்கள். அறிவுரை கூறதை நம்ம என்ன சொல்வோம்னா செவியறி உருவோன்னு சொல்வோம். அந்த செவியறி உருவு பாக்கள்ல எல்லாம் அரசர்கிட்ட என்ன அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா, அந்த இனக்குழு சமுதாயத்தை பாரு, கொடை வழங்குறியா, உன்னுடைய கொடை எனக்கு பெரிய இது மதிப்பு மிக்கதாக நான் கொள்ள மாட்டேன். அவன் தரக்கூடிய அந்த கைப்பிடி உணவு என்றாலும் எனக்கு அது பெரும் போற்றுதலுக்குரியது என இடித்துரைத்து, அரசர்களை இடித்துரைத்து அந்த இனக்குழு சமுதாயத்தை போற்றிய பாடல்களை நாம் புறநானூறு முழுவதிலும் காண முடியும். இந்த சூழல், இந்த கட்டாயம் வந்தது. அந்த காலத்தில் இப்படி புலவர்கள் செவியறி உருவு அறிவுரை கூற வேண்டிய கட்டாயம் வந்தது. இனக்குழு சமுதாயம் இற்று தேய்ந்து சொத்துடைமை சமுதாயங்கள், அரசு நிறுவனங்கள் எழுச்சி பெற்ற நிலையில் இந்த கால சூழலில் இந்த அறிவுரை தேவைப்பட்டது. அப்படித்தான் இப்போதும் தேவைப்படுகிறது. அறிவியல் முன்னேற்றம் ஒரு பக்கம். அறிவியல் முன்னேற்றத்தால் இல்லற வாழ்வானாலும் சரி, சமூக வாழ்வானாலும் சரி, அரசியல் ஆனாலும் சரி, எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தொலைநோக்கற்ற ஒரு அழிவை நோக்கி செல்கிறோமோ என்ற ஒரு அச்சம் எல்லோரிடமும் எல்லோர் மனத்திலும் எழும்பி இருக்கும் இந்த சூழலில் ஐநா சபை இந்த 17 இலக்குகளை வரையறுத்துள்ளது. அதற்கு எந்த இலக்கியமும் சாலிடா ஒரு நூலை சொல்லணும் அப்படின்னா நம்ம திருக்குறளை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 8 தொகை 10 பாட்டு முழுக்க வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும். அந்த இலக்கியம் முழுக்க விழுமியங்கள் நிறைந்திருப்பினும் அது வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது, அவ்வளவுதான். ஆனா அது இலக்கியம், இது அறநூல். அவற்றிலிருந்து அற கருத்துக்களை சாராக பிழிந்து நமக்கு திருக்குறளாக தந்துள்ள திருவள்ளுவர் அந்த காலச்சூழலில், தேவைப்பட்ட அந்த காலச்சூழலில் இந்த நூலை சமூகத்திற்கு தந்தார். அதன் தேவை என்றென்றும் உள்ளது என்பதை நமக்கு இந்த ஐநா சபையின் இலக்குகளும் ஐயா அதனை கருத்தரங்க பொறுமையாக எடுத்துக்கொண்ட விதமும் உணர்த்துகின்றன. ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம திருக்குறளில் பால் அதிகாரம் பிரிவு சொல்கிறோம் இல்லையா, முப்பால் சொல்கிறோம், 10 குறள்களை அதிகாரம்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம இதை பற்றி யோசிச்சதே கிடையாது இல்லைங்களா. பால் அதிகாரம்னா ஏதோ ஒரு கூறுபாட்டு சொல் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கூறுபாட்டு சொற்களும் ஆழ்ந்த பொருண்மையுடன் வைக்கப்பட்ட சொல்லாட்சிகள். ஒன்றுமே இல்லை, திவாகர நிகண்டில் ஒரு அருமையான நூற்பா, பல சொல் ஒரு பொருள். ஒரு பொருள் என்னன்னா பல குணம் தழுவிய சொற்களை எல்லாம் தொகுத்து தருது. என்னெல்லாம் தெரியுமா? எல்லா சொற்களையும் சொல்லலை, இப்போ நமக்கு தேவையான சொற்களை மட்டும் சொல்கிறேன். பால், அதிகாரம், ஊழ், விதி, முறை, இது எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் தான். என்ன பொருள்? பல குணம் தழுவியவை. ஊழ் அப்படின்னா நம்ம விதின்னு நினைக்கிறோம், விதி தான். இந்த விதி இல்லை, எந்த பிரம்மாவோ எழுதுகிற விதி இல்லை. முறை, விதி என்பது நம் பழந்தமிழ் சொல், சட்டத்திற்கு வழங்கப்பெற்ற பழந்தமிழ் சொல். விதி என்பதும் முறை என்பதும்
முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். ஆக ஒரு இல்லறத்தான் எப்படி வாழ வேண்டும் என்பதை அற இலக்கியத்திலும் அந்த அறவோனே இறையாக வரும்போது அதே இறை, அதே தலைமை, அதே மன்னவன் எப்படியெல்லாம் செயலாற்ற வேண்டும் என்பதை பொருட்பாலிலும் மிக அருமையாக முறைமைகளாக தந்துள்ள திருவள்ளுவரின் அந்த தொலைநோக்கு பார்வை. பால் அதிகாரம் சொல்றோம் இல்லையா, ஐயா ஒரு குறளும் சொன்னாங்க, நிறைய பேசணும். பகுத்துண்டு பல்லுயிர்வோ முதல் அந்த குறளை ஐயா அழகா சொன்னாங்க. நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சொன்னாங்க இல்லையா. அந்த நூல் அப்படிங்கிறதே இலக்கண நூல் தான். திருக்குறள் ஒரு இலக்கண நூல். நம்ம இலக்கணம்னாலே மொழியை சொல்லக்கூடிய மொழி இலக்கணம்னு நினைக்கிறோம். இலக்கணம் நம்ம பழந்தமிழற்ற தமிழ் சமூகத்தில் மட்டும் இருந்த இலக்கண நூல்கள் ஏராளம். வாழ்வியலுக்கான இலக்கணம் இது. சமையலுக்கென தனி இலக்கண நூல் இருந்தது, கட்டிடக்கலைக்கு, இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த இலக்கண நூல்களும் நம்மிடம் இருந்தன. அவை மட்டுமே நூல் என பெற்றன. திவாகர நிகண்டுல இன்னொரு நூற்பா இருக்கு, அதிகாரம் என்பது நூல் ஆகும். இது நான் இப்போ சொல்ல போற இந்த ஒரு செய்தி ரொம்ப செறிவானது, யோசிங்க. அதிகாரம்ங்கிறது திருக்குறள், நம்ம பழந்தமிழ் சொல் இல்லை, அது திவாகர நிகண்ட காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் தான் வருது. திருக்குறளை கற்றுக்கொண்டு வரும் நம் தமிழ் பரம்பரை அதிகாரம் என்ற இந்த சொல்லை பொருத்தமாக இருந்ததால் திருக்குறளுக்கு வைக்கிறது. அதிகாரம் என்ற சொல் திருவள்ளுவரால் வைக்கப்பட்டது அல்ல, இருப்பினும் பொருத்தமானது. ஏன் அப்படின்னா அதிகாரம்ங்கிறதுக்கு நூல்னு ஒரு பொருள், அதிகாரம்ங்கிறதுக்கு 17 பொருள் இருக்கு. இவை அனைத்தும், ஊழ் என்பது இவை அனைத்தும் ஆகும். அப்போ ஊழ், விதி, முறை என்பது எல்லாம் சட்டம். இப்போ இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சட்டம், விதி. சட்டம் விதிகளை நமக்கு தொகுத்து தந்த வாழ்வியல் இலக்கண நூல் இது. சரிங்களா? ஒரே ஒரு குறள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இது தொல்காப்பியரும் சொல்வார். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்பார். நம்ம விதினாலும் காலங்காலமாக கேட்குற இந்த புராண கதைகளை கேட்டு இந்த விதின்னு நினைக்கிறோம். விதி திருவள்ளுவர் வகுத்திருக்கும் விதி. இந்த ஊழ்ங்கிறதும் அறத்துப்பாலில் இறுதியில் வைக்கிறதுக்கு காரணம் அதிகாரம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த தொடர்ச்சி மாறவே கூடாது. திருவள்ளுவர் வைத்திருக்கும் அந்த அதிகார தொடர்ச்சி, பாலின் தொடர்ச்சியும் அதிகார தொடர்ச்சியும் மிக மிக இன்றியமையாதது. மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாரும் மாய்ந்து மாய்ந்து வியந்து வியந்து பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் காரணம் அந்த திருக்குறளின் தொடர்ச்சி, அதிகாரத்தின் தொடர்ச்சி, பாலின் தொடர்ச்சி. அவை நிறைமொழி மாந்தனான திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட சட்டங்கள், ஆணைகள். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மந்திரம். மந்திரம்னா என்னது? நமக்கு பொருள் புரியாம கோயில்களில் சொல்லப்படுற அந்த மந்திரங்களா? மந்திரி, அமைச்சன், அரசனுக்கு, ஆள்பவனுக்கு சொல்லப்பட்ட மந்திரங்கள் இவை. அவை இன்னும் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டை நாடான சீனாவில் கூட கன்ஃபூசியஸ் சொன்ன மந்திரங்கள், இதே மந்திரங்கள் சட்டங்கள் ஆக்கப்பட்டன. நிறைமொழி மாந்தரான திருவள்ளுவர் கூறிய மந்திரமான திருக்குறள் எப்படி உயர்ந்தது என்பதை இந்த கருத்தரங்க பொருண்மையின் மூலம் சேயோன் ஐயா அவர்கள் ஐநா சபைக்கும் உலகுக்கும் அடையாளம் காட்டியுள்ளார். அந்த திருவள்ளுவரின் திருக்குறள் இந்த தொடர்ச்சியை, இந்த 17 இலக்குகளையும் மிக மிக அழகாக மந்திரங்களாக, சட்டங்களாக, நீதிகளாக, முறைகளாக தம் நூலில் எடுத்து இயம்பியுள்ள முறைமையை நாம் மீண்டும் வாசிப்போம். இந்த 2 நூல்களையும் வாசித்து பயன்கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக அருமையாக அம்மா அவர்கள் சொன்னார்கள். திருக்குறள் உலக பொது சட்ட வரைவு சட்ட நூலாகும். நம்மளுடைய சட்டத்தில் ஐயா அவர்களுக்கு கேட்க தெரியும், ஃபேமிலி லா, ஹிந்து லா, என்விரான்மெண்டல் லா, இன்டர்நேஷனல் லா என்று பல்வேறு வகையான சட்ட வரைவுகள். அது அத்தனையும் நம்ம திருக்குறளில் பொருத்தி பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. மிக அருமையாக அவர்கள் நூலை திறனாய்வு செய்து அவர்கள் தன்னுடைய உரையை முத்திரை பதித்தார்கள். அடுத்ததாக நம்மளுடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள் 2ஆம் நூலை பெற்றிருக்கிறார்கள். அதை பற்றிய திறனாய்வு உரை இப்பொழுது நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
மாண்புமிகு நீதியரசர் உள்ளிட்ட அவைக்கு என் வணக்கம். இதுவும் சேயோன் எனக்கு கற்றுத்தந்தது தான். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் திருக்குறளை பற்றி மிக அருமையாக உரை செய்தார்கள். அவர்களுடைய குறிப்பினை இன்றைக்கு கூகுளிலே நான் பார்த்த பொழுது அவர்கள் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள், சட்ட மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார்கள். அதை படித்த பின்புதான் நான் உணர்ந்தேன், 1862 சென்னையினுடைய நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை எல்லாம் மொழிபெயர்த்து தமிழில் வெளியிட்டார் சித்தாந்த சங்கிரகம் என்று மாயிர முனிசிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். எனவே மாயிர முனிசிப் வேதநாயகம் பிள்ளைகள் சட்டத்தமிழின் தந்தை. அவரே இன்றைக்கு நமக்கு அந்த மொழிபெயர்ப்பாளர் என்ற முறையில் வந்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், நான் 1991 முதல் நான் சட்ட மொழிபெயர்ப்பாளர் இருந்திருக்கிறேன். மகராஜர் நீதியரசர் மகராஜன் இருந்த அந்த ஆணையத்தில் குரல் கூறும் சட்டநெறி என்ற உயர்ந்த நூலை தந்த மா சண்முக சுப்பிரமணியா தான் என்னுடைய சட்ட மொழிபெயர்ப்பு குரு. இப்பொழுது கூட கலையரசு அந்த ஐயா அவர்கள் நீதியரசர் கலையரசன் அவர்களுடைய தலைமையில் இருந்த சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தில் நான் உறுப்பினராக இருந்தேன். எனவே ஒரு சட்ட மொழிபெயர்ப்பு என்பது எவ்வளோ, அதுவும் மீடியேஷனை பற்றி இந்திய அந்த நூலை அவர்கள் மொழிபெயர்த்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. நீதியரசர்களுக்கு எல்லோரும் வழிகாட்டுகிற நூல் திருக்குறள். அம்மையார் அருமையாக சொன்னார்கள். அதை தொடர்ந்து நான் எனக்கு பேசுவதற்கு அவர்கள் அடியெடுத்து கொடுத்தது போல் ஆகிவிட்டது. திருக்குறளை ஒரு சட்ட நூலாக நாம் பார்க்கிறோம். 1860 எழுதப்பட்ட இந்திய தண்டனை தொகுப்பு சட்டம், ஐபிசி என்று சொல்லுகிறோம், அதை இப்பொழுது பிஎன்எஸ் என்று மாற்றிவிட்டார்கள். அதில் ஒரு தனி விதமாக இருக்கிறது. அதில் திருட்டு குற்றத்திற்கு ஒரு வரையறை இருக்கிறது. 378 ஐபிசி. அந்த 378 ஐபிசி என்று சொல்லுவதற்கு பதிலாக திருக்குறள் 282 என்று சொல்ல வேண்டும். திருக்குறள் 282 தான் அந்த தெஃப்டை, நம்ம திருட்டு குற்றத்தை வள்ளுவர் வரையறை செய்கிறான். ஐபிசி 378 என்ன சொல்லுகிறது? எவர் ஒருவரும் பிறருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் கெட்ட எண்ணத்தோடு அதை திருடுவதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றினால் அந்த செயல் குற்றம், திருட்டி குற்றம் என்று கருதப்படும். நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன். whoever intentionally dishonestly intends to remove the property without the consent of the property removes the property, that such taking will theft வரும். இதை வள்ளுவன் 272 அதை விட நுட்பமாக சொல்லியிருக்கிறான். திருட்டு குற்றத்துக்கு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வமெனர். அந்த கள்ளம் தான் டிஸ்ஆனஸ்ட்லி, பிறன் பொருளை அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் வள்ளுவன் லார்டு மெக்காலே விட ஒருபடி மேலே போயிட்டான். லார்டு மெக்காலே என்ன சொல்கிறான்? the theft will be complete, it should be removed, the object should be removed from place to another. ஆனால் வள்ளுவன் அதை சொல்லலை. திருட வேண்டும் என்று நினைத்தாலுமே அது குற்றம். பரிமளகர் சொல்லுகிறார், அதை செய்தலும் குற்றம் என்று. எனவே வள்ளுவம் தான் நமக்கு 2000 ஆண்டுகளாக ஒரு சட்டமாக இருக்கிறது. அதை இங்கே நமக்கெல்லாம் எடுத்து சொன்ன நீதியரசர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். இங்கே 17 இலக்குகளை சொன்னார்கள். இந்த 17 இலக்குகளையும் ஒரு 5 இலக்குகளுக்குள்ளே அடக்கிவிடலாம். அந்த 5 என்னவென்றால், மக்கள், அடுத்து பிளானட், இந்த கோள், 3 செழிப்பு, 4 அமைதி, 5 கூட்டாண்மை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதை 3ஆக சுருக்கி சொல்லலாம். 1 சுற்றுச்சூழல், சமூக மாற்றம், 3 பொருளாதாரம். இதில் இந்த 17 முதல் 2ம் குறிப்பிடத்தக்கவை. 1 வறுமை ஒழிப்பு, 2 பசியின்மை, பசிப்போக்கு. வள்ளுவன் சொல்லியிருக்கிறான், உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. ஏன் பசியை மட்டும் நம்ம சொல்கிறோம்னா, பசி என்பது ஒரு வீட்டிலுடைய மெயின் சுவிட்சு. அதை ஆஃப் பண்ணிட்டா போகும், மற்ற எல்லா லைட்டும் வந்து போயிடும். பசி என்பது பிற நன்மைகளை எல்லாம் ஒருவிடந்து போக்குகிற மிகப்பெரிய தீமை. பசி என்ற தீமையை, அதனால தான் நம்ம தமிழர்கள் பசி பிணி என்று வைத்தான். அது நம்முடைய நம்ம காலில் கட்டப்பட்டது போய் பிறக்கும் போதே நம்மோடு வருவது, சாகும் வரைக்கும் நம்மை கட்டி போட்டிருப்பது. நோய் வரும், மருந்து கொடுத்தா போயிடும். ஆனால் இந்த நோய்க்கு தினமும் 3 வேளை மருந்து கொடுக்கணும். ஆனாலும் நாளைக்கும் வரும். இது நாள்தோறும் மருந்து கொடுக்க வேண்டிய ஒரு நோய் பசி நோய். ஆகையினால தான் பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னா. அந்த 10 நன்மை, மானம், குலம், கல்வி, வன்மை என்று 10 நல்ல பண்புகளையும் நீக்கக்கூடியது பசி. எனவே பசி ஒன்றை நீக்கிவிட்டால்
10 பண்புகளையும் மனிதனிடத்திலே தக்க வைத்துக் கொள்ளலாம். எனவே தனித்தனியாக பண்புகளை தக்க வைப்பதற்கு பசி என்ற பிணியை போக்க வேண்டும் என்றால்தான் இளங்கோவடிகளும் சொல்கிறான், சீத்தலை சாத்தலாம் சொல்லுகிறார்கள், பசியும் பிணியும் பகையும் நீக்க வேண்டும் என்று வாழ்த்து காதிலே சொல்லுகிறார்கள். எனவே பசியைத்தான் அருமை அவ்வை சொல்லுகிறாரே, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடுமை இளமையில் வறுமை என்று சொல்லுகிறார்கள். எனவே பசி கொடுமையை தான் எல்லாவற்றையும் கல்வி வள்ளுவன் எவ்வளோ பெரியது. என்ன சிறப்பு என்றால் 2015 1945 உருவாக்கப்பட்ட ஒரு உலக அமைப்பு 2015 ஆண்டு ஒரு அறிவிப்பு விழுகிறது. 2030 ஆண்டுக்குள்ளே ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், 17 நோக்கங்களை சொல்லுகிறது. அதை இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் 2050 ஆண்டுகள் 2025 ஒரு 31 கூட்டிக் கொள்ளுங்கள். 2060 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய வள்ளுவன் 2025 இப்படி ஒரு மாநாட்டில் அவனுடைய கருத்துக்களை பேசுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அதுதான் நாங்கள் பாடுகிற திருவள்ளுவர் வாழ்த்தில் கல்வியை கண்ணென்றான், ஒழுக்கத்தை உயர்வென்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்ற நெடியோன். காலத்தை வெல்லுகிற அந்த ஆற்றல் நம்முடைய திருக்குறளுக்கு தான் இருக்கிறது. நான் இன்னொன்றும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இங்கே பாலின சமத்துவத்தை பற்றி இது ஒரு குறிக்கோள் இருக்கிறது. பாலின சமத்துவத்தை பிறர் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, எப்பொழுதும் அதை பின்பற்றுவார் எங்களுடைய சபையில், எங்களுடைய அவையில் எங்களுடைய நிறுவன செயலர் சேயோன் அவர்கள். காரணம், இந்த 10 கட்டுரைகளிலுமே 4 கட்டுரைகளை பெண்கள் எழுதியிருக்கிறார்கள். 10க்கு 4 என்றால் 100க்கு 40. அரசு கொடுக்கிற 33 விழுக்காடை விட அதிகமாக கொடுத்திருக்கிறார். எனவே ஐநா சபை கொடுத்திருக்கிற அந்த பாலின சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிற இந்த அமைப்பு தான் அந்த குறிக்கோள்களை எட்டுவதில் நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை செய்து வருகிறோம் என்று சொல்லுகிறேன். எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது வாழ்நாளிலே இந்த 10 நூல் இருக்கிறது. 10 பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். அதில் இங்கே இருக்கிற கிருபாகரன் உட்பட அருமையாக எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய அன்பு ஆய்வாளர், வானிலை ஆராய்ச்சியாளர் அவரும் எழுதியிருக்கிறார். இதில் கனடாவிலிருந்து எழுதியிருக்கிற முதல் கட்டுரை எழுதியிருக்கிற அவர் மிகச்சிறந்த வறுமையை பற்றி எழுதியிருக்கிறார். மிக அருமையான கட்டுரைகள் இருக்கின்றன. நானும் அங்கே என்னுடைய கட்டுரையை பற்றி அம்மையார் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். நேரமின்மையின் காரணமாக அவர் சொல்லவில்லை. எனவே என்னை போல அந்த 10 கட்டுரை எழுதியவர்களும் வருத்தப்பட வேண்டாம். அதேபோல் 2வது நூலில் எழுதியிருக்கிற 10 பேர்கள் வந்திருந்தால் நீங்களும் வருத்தப்படாதீர்கள். உங்கள் கட்டுரையெல்லாம் நன்றாக படித்து விட்டோம். நாங்கள் எங்கள் கட்டுரைகள், இந்த பேச்ச கட்டுரைகள் உங்களை பற்றி விரிவாக எழுதுவோம், பாராட்டுவோம், மகிழ்வோம். எனவே இந்த உலகத்தில் எழுதுகிறார், மனித இனம் தோன்றிய நாள் முதல் வறுமை இருக்கிறது. வேட்டையாடிய சமுதாயத்தில் ஒருவனுக்கு 4 நாள் வேட்டையாடி உணவு கிடைக்கவில்லை என்றால் அது வறுமை. இதில் ஒரு நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பசி வேறு, பட்டினி வேறு. அடுத்த வேளை உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அவனுக்கு வயிற்றிலே ஏற்படுவது பசி. அடுத்த வேளை உணவுக்கு வாய்ப்பில்லை என்று ஒருவனுக்கு பசிக்கிறதே, அதுதான் பட்டினி. இந்த 17 குறிக்கோள்களே முதலில் பட்டினியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் வள்ளுவன் நல்குரவு என்று சொல்லுகிறார். அடுத்து பசி, 0 ஹங்கர் என்று சொல்லுகிறான். பசி உருவசியும் நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பசியையும் பட்டினியையும் நீக்கிவிட்டால், மானிடத்தில் ஆண் பெண் சமத்துவம் வந்துவிட்டால், பொருளாதாரம் வரும், கல்வி பெருகிவிட்டால் அறிவு பெருகும், அறிவு பெருகிவிட்டால் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்கிற பொருளாதாரம் வாழ்விலே எல்லா தகுதியும் வரும் என்று சொல்லி இந்த மிகச்சிறந்த உயர்ந்த திருக்குறள் நம்முடைய தாய்மொழியில் இருப்பது நமக்கு பெருமை. அதை பற்றி நாள்தோறும் பேசுவது நமக்கு சிறப்பு என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய, கால குறைவாக இருந்தாலும் நல்ல வாய்ப்பை நல்கிய எங்களுடைய அன்பு நிறுவன செயலருக்கு நன்றி சொல்லி நிறைவாக ஒரு நீதியரசருக்கு முன்னால் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள ஒரு வாய்ப்பு சொல்லுகிறேன். நான் YMCA பட்டிமன்றத்தில் கடந்த 23 மாதங்களாக சீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு நடித்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய 24வது ஜனவரி 27ஆம் நாள் அதனுடைய நிறைவு விழா வைத்து கொண்டிருக்கிறேன். அதில் அனந்தராஜ் ஐயா உட்பட, அரவழ ஐயா உட்பட
தமிழலை தங்கராசா எல்லோரும் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த விழாவிலும் நீங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும். இதில் காரணம் இது முக்கியமாக சொல்ல வேண்டும். ஐயா பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் என்று சொன்னதை சமண சமயம் சொல்லுகிறது. சமண சமயம் 4 தத்துவங்களை சொல்லுகிறது. முதல் தத்துவமே அன்னதானம், 2வது தத்துவம் அபயதானம், 3வது தத்துவம் ஔஷத தானம், 4வது தத்துவம் சாத்திரதானம். எனவே அன்னதானம் முதலில், அடுத்ததாக அவங்க சொல்வது யாராவது தஞ்சம் என்று அபயம் வந்தால் என் உயிரை கொடுத்தாவது அவன் உயிரை காக்க வேண்டும், அது அபயதானம். 3வது மருந்து ஔஷத தானம், 4வது சாத்திர தானம் என்பது கல்வி. எனவே இந்த 4 சாத்திரங்களையும் சொல்லுகிறது. பெரிய புராணம் மட்டும் என்ன சொல்லுகிறது? 63 நாயன்மார்கள் அமுதூட்டும் திருப்பணி செய்தவர்களே இளையான்குடி மரணாயர் தவிர பெருவரை சொல்ல முடியாது. எனவே வள்ளுவன் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் வேண்டும் என்ற சொன்ன கருத்தை தமிழ் இலக்கியங்கள் 2500 ஆண்டுகளாக இருக்கிற தமிழ் இலக்கியங்கள் வள்ளுவனுடைய வழியில் இருந்து அறக்கருத்துக்களை போதித்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வள்ளுவனை போற்றுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சிந்தாமணியினுடைய நிறைவாக, அதாவது நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கு தொடர்புடைய முத்திரையாக அவர்கள் நிறைவான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். ஐயா அவர்களை நான் சொல்லுகின்ற பொழுது ஐயா அவர்களுக்கு சிந்தாமணி வேந்தர் அல்லது சிந்தாமணி செல்வம் என்றே நான் தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது சொன்னேன் உங்களுக்கு கொடுக்கணும்னு. ஏன்னா சீவசிந்தனை யாருமே அவ்வளோவா தொடமாட்டாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாருக்கும் தெரியும். அதை அருமையாக ஐயா அவர்கள் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள். நிறைவான விழாவுக்கு நாங்கள் எல்லாம் வந்து விடுகிறோம். ஐயாவை மட்டும் கூப்பிட்டீங்க, நாங்களும் வருகிறோம் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய அனைத்து இந்திய எழுத்தாளர், அதாவது பேச்சு கேட்டு இன்ட்ரெஸ்டில் டக்குன்னு வரம்பல, அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் பெரியண்ண ஐயா அவர்களும் இதயகீத ராமானுஜரம் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு, நீதியரசர் அவருடைய திருக்கரங்களால் நூல்களை பெற்றுக்கொள்வதற்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நாங்கள் எல்லாம் இலங்கைக்கு சென்ற பொழுது மிக ஒரு 18 சிலை நிறுவுவதற்காக சென்ற பொழுது நாங்கள் எல்லாம் அனைவரும் இணைந்து பயணித்தோம். எழுத்தாளர் சங்கத்தோடும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஐயா அவர்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்வை தருகின்றது. வாருங்கள். நல்லா இருக்கும். வருவோம். இவ்வளோ லேட்டாக ஒரு படம் எடுத்து திரும்ப பின்னாடி வாங்க. இங்கே வாங்க, அப்படி வாங்க. திருவள்ளுவர் படம் இல்லம் தோறும் திருவள்ளுவர் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைவாக நன்றி உரை. தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் தேவி அவர்களுடைய நன்றி உரை. அவர்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி, அன்பு மகள். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செந்நன்றி கொன்ற மகற்கு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்திய திருக்குறளில் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்க கட்டுரைகளின் தொகுப்பு நூல்கள் 1-2 வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக தமிழியல் பண்பாட்டு புல பேராசிரியர் முனைவர் மு. வையாபுரி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிமுக உரை வழங்கிய சுறுசுறுப்பின் உச்சமாக போற்றப்பட்ட மேனாள் இயக்குனர், சென்னை வானொலி நிறுவன செயலாளர், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கும்
பணிவுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தனக்கே உரிய அழகிய அறிவியல் தமிழ் அறிஞர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்குறளின் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்க கட்டுரைகளின் தொகுப்பு நூல்கள் வெளியிட்டு புன்சிரிப்புடன் சிந்திக்க வைத்து சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி நீதிபதி உயர்நீதிமன்றம் அவர்களுக்கும் அகமுடன் நன்றியை உரித்தாக்குகிறோம். விதி என்பது திருவள்ளுவர் வகுத்த விதியே என்றும் அவ்விதியை நம் கட்டுரை தொகுப்பென்றும் முதல் நூலை பெற்று திறனாய்வுரை வழங்கிய திருவள்ளுவர் இயற்கை சென்னை பல்கலைக்கழகம் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் நூலை பெற்று 17 இலக்குகளை 5 இலக்காக சுருங்கச் சொல்லி விளங்க வைத்த சிறப்பித்த திறனாய்வுரை வழங்கிய முதல் பதிவாளர் செம்மொழி தமிழாய்வு நிறுவன பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு ஐயா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறோம். இவ்விழா மேலும் சிறக்க சிறந்ததொரு தொகுப்புரை வழங்கிய மேனாள் இயக்குனர் தமிழ் பண்பாட்டு மையம் தமிழ் பல்கலைக்கழகம் பேராசிரியர் கா திலகவதி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய இசைக்கலைஞர் மீனாட்சி சீனிவாசன் அம்மா அவர்களுக்கும் திருவள்ளுவர் வாழ்த்து பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்க பொறுப்பாளர் முனைவர் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கும் ஊடகத்தார் அவர்களுக்கும் காணொளி காட்சி வழங்கிய கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும், சொல்ல விட்டுட்டோம். இந்த முழு நிகழ்ச்சியும் ஜூமில் தொடக்கத்திலிருந்து நேரடி அஞ்சலாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அந்த நற்செயலை செய்து கொண்டிருப்பவர் மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர். இதுக்குன்னே அவர் இன்றைக்கி காலையில் தான் வந்தார். அவர் எங்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் சார் நாங்கள் முதல்ல இதை சொல்லியிருக்கணும், மறந்துட்டோம். ஆனால் லிங்க் எல்லாம் எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. எல்லாரும் இதே நேரத்தில் நாம் எவ்வளோ நேரம் கேட்டோமோ அவங்கவுங்க வீட்டிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வழக்கமாக இருக்கிற நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது ஒரு தகவலாக சொல்லி நிறைவாக நாட்டு வாழ்த்து. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति रंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माघे गाहे दव गाथा जनगण मंगल जायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி. இதுவரைக்கும் செவிக்கூட உண்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வயிற்றுக்கும் உணவு காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.